சிஸ் இப்போ நம்ம வந்து இயர் 4, 5, 6க்கு எப்படி நீங்கள் பேமெண்ட் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒத்து டெபிட் அண்ட் ஒன் டைம் பேமெண்ட். ஓகே, நீங்கள் லேர்னிங் போர்ட்டல் திறந்துட்டோன்னே உங்கள் டாட்டர் பேர் இருக்கும் அங்கே. ஓகே, பேருக்கு மேலே அப்கிரேட் நவுன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி வரும் அல்டிமேட். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே ப்ரீமியம் இருக்கும், அதை விட்டுருங்க. திரும்ப சொல்கிறேன், அல்டிமேட் இருக்கும். அந்த அல்டிமேட்லேயே பார்த்தீங்கன்னா மந்த்லின்னு ஒரு பட்டன் இருக்கும். தட்டுங்க மந்த்லியை. மந்த்லி போயிட்டிங்கன்னா இங்கே வந்து ஆட்டோ ரினியூவல் ஒன் டைம் பேமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டோ ரினியூவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ரினியூவலுக்கு வந்து இயர் 4, 5, 6க்கு 109 ringgit. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், மேக் ஷூர் பண்ணிக்கோங்க 109 அப்பியர் பண்ணோம். கார்ட் நம்பர் போடுங்க, கார்ட்டிலோட நம்பர், கார்ட்டு பின்னாடி சிவிசி நம்பர் இருக்கும், அந்த 3 நம்பர்ஸ் அது போடுங்க. அண்ட் எக்ஸ்பைரி டேட் போடணும். ஸோ எக்ஸ்பைரி டேட் இங்கே வந்து உங்கள் கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இயர் வந்து 2 நம்பர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் இங்கே கீன் பண்ணும் போது 4 நம்பராக எடுத்து போட்டுடணும், 4 டிஜிட்ஸில் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் நவ் தட்டுங்க. சப்ஸ்கிரைப் நவ் தட்டினோன்னா என்ன ஆகும்னா உங்கள் ஃபோனுக்கு உங்கள் பேங்க்லேருந்து 6 டிஜிட் நம்பர் வரும், ஓடிபி நம்பர். அதை எடுத்து நீங்கள் திருப்பி கீன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ப்ராசஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஓகேயா, சரி. அடுத்தது ஒன் டைம் பேமெண்ட். ஸோ இந்த ஒன் டைம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 129. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் இது பாய் நவ் தட்டிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது தான், அவ்வளோதான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னச்சோடனே எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.